கைஸ், ரீசெண்டாக பெங்களூர் சைடு பெஞ்ச அந்த ஆலங்கட்டி மலையை பற்றி தான் சோசியல் மீடியா ஃபுல்லாக டாக்காக இருக்குது. இதுக்கு ரீசெண்ட் பில்கேட்ஸ் தான் அப்படிங்கிற ஒரு சைடோ பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன தான் இருக்குது, எதனால் இது கிரியேட் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஆலங்கட்டி மலையில் என்ன அப்படி இருக்குது, ஏன் இது ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கட்டி ரொம்ப நாள் கழிச்சும் கரையாமல் அப்படியே தான் இருக்குது. ஸோ இதனால் நிறைய விவசாய நிலங்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால் இது ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் ஆகிருக்கலாம் அப்படின்னு மக்கள் திங்க் பண்ணுறாங்க. ஸோ எதுக்கு இதில் பில்கேட்ஸ் தான் இன்வால்வ் ஆகிருக்காங்க, அவர் தான் காரணம்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஸ்கோபெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ப்ராஜெக்ட்னால தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் என்னென்னு உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் ஒரு செடி வளர்க்குறோம். அந்த செடிக்கு சூரியன் படக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு மேலே ஒரு கவர் போட்டு வைக்கிறோம். ஸோ தட் டேரெக்டாக அந்த சூரியன் வராமல் அந்த செடியை நம்ம பாதுகாக்கிறோம். லெட்ஸே இதே மாதிரி நம்ம பூமியை பாதுகாக்கிறதுக்கு சூரியன்கிட்டருந்து வர்ற அந்த வெப்பத்தை குறைக்கிறதுக்கு அந்த வளிமண்டலத்தில் கால்சியம் கார்பனேட்டை டன் கணக்கில் போட்டு அப்படின்னு சொன்னால் நம்ம பூமியை ஹீட்லேருந்து குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொப்போசல் வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கு நம்ம பில்கேட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் இதையும் லிங்க் பண்ணி அதுக்கான ரீசன் இதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியா ஃபுல்லாக டாக்காக இருக்குது. ஸோ அதுக்கான ரீசன் இதுவா அப்படிங்கிறது தெரில. பட் இந்த ஸ்கோபெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொப்போசல் இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு தெரிய வந்துச்சு. ஸோ இதை பற்றின கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அப்புறம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க.